ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெச்எம் டெய்லி லைஃப். ஸோ இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்துட்டு climate ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. லைட்டாக ட்ரிஸ்லிங் அண்ட் தென் கூல் climate. வெதர் வந்து பார்க்கவே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த டைமில் சும்மா இருப்போமா, நான் உடனே என் ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு பேக்கரியில் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு சொல்லி நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு சின்ன ஸ்மால் ஈவினிங் டே அவுட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு எங்களோட டைமை வந்துட்டு குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை. ஸோ நானும் என்னோட ஹஸ்பண்டும் எங்களுக்கு சின்ன சின்ன டைம்ஸ் எப்போ கிடைக்குதோ அப்போ எல்லாமே வந்துட்டு நாங்கள் எங்களுக்குன்னு மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து அதில் ஒரு செகண்ட் கூட நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி தான் இன்றைக்கும் வந்துட்டு நாங்கள் கிளம்புனோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவருக்கு வந்துட்டு டே ஷிஃப்ட்டு அண்ட் தென் நைட் ஷிஃப்ட்டு இப்படின்னு ரொட்டீன் வந்து மாறி மாறி சேஞ்ச் ஆகும். ஸோ வந்துட்டு ரொம்ப நம்ம வந்து குவாலிட்டியாக வந்து எங்களால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஓகே, நம்ம இதை நினச்சிட்டு ஃபீல் பண்ணி நம்ம இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி எங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன டைம்ஸ் வந்துட்டு நாங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேக்கரிக்கு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு டீ வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் மட்டும்தான் டீ குடித்தேன். அங்கே எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அட்லீஸ்ட் ஒரு டீ 2 சால்ட் பிஸ்கெட்டாவது சாப்பிட்டுட்டு போகலான்னு நான் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். சரி குடிச்சிட்டு அண்ட் தென் அவருக்கு வந்துட்டு வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு சொன்னார். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா பக்கத்தில் தான் வந்துட்டு பெட்ரோல் பங்க்கும் இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அண்ட் தென் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னா. ஸோ இப்போ எங்கள் ஏரியாவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி ஊட்டி, கொடைக்கானல், மூணார் இந்த மாதிரி ஸ்பாட்ஸுக்கெலாம் நம்ம போகணுன்ற அவசியமே இல்லை. எங்கள் ஏரியாவில் எப்படின்னா மழை பெஞ்சாலே வந்துட்டு நம்ம வெளியில் போய் பால்கனிலேயோ இல்லை மொட்டை மாடியிலையோ போய் நின்று பார்த்தாலே கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் இந்த ஏரியாவை. ஸோ இதுதான் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ இப்படி தான் எங்கள் டே போச்சு. தேங்க்யூ கைஸ். பாய்.